பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நீ விரும்புகிறது என்ன? இந்த 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம வரும்போது தாவீதுடைய கரங்களிலிருந்து சாலமோனுடைய கரங்களில் ராஜ்யம் போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தபோது ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா, மிகவும் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருந்தது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதை நம்ம வாசிக்கும்போது, அநேகர் அவங்க உற்சாகமாக கொடுத்தார்கள். தேவாலயம் கட்டப்படுவதற்கு அநேகர் உற்சாகமாக கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் அவர்கள் மீது நல்ல ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. அப்போ எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது எல்லா வித சூழல்களும் மிக மிக நேர்த்தியாக காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான சூழலில் தான் சாலமோன் ராஜாவாக பொறுப்பெடுக்கிறார். அந்த நேரத்தில் சாலமோனுக்கு சுமார் 20 வயது இருந்திருக்கும். ஒரு வாலிபனாக ராஜ்யத்தினுடைய பொறுப்பை எடுக்கிறார். இந்த ஒரு பின்னணியில் தான் சாலமோன் ராஜா பொறுப்பெடுத்த உடனே தேவன் ஒரு சொப்பனத்தில் சாலமோனை சந்திக்கிறார். சந்தித்து தேவன் கேட்கிறார், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை, உன் இருதயத்தில் என்ன விருப்பம் இருந்தாலும் அதனை என்கிட்ட கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று தேவன் அவரை சாலமோனுக்கு அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவரை வித்தியாசமான விதத்தில் அறிமுகப்படுத்துவார். புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தேவன் எப்படி அவரை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், நீ துன்பப்படுத்தக்கூடிய இயேசு நானே. இந்த இடத்துல சாலமோனுக்கு தேவன் அவரை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த நாளிலும் கூட நாம் இயேசுவை பின்பற்றும் போது அவர் நம்மை பார்த்தோம் அதை தான் கேட்கிறார், நீ விரும்புவதை கேள். புதிய ஏற்பாட்டில் அத்தனை வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இன்னும் நிறைய இடத்துல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. இதுதான் தேவன் நமக்கு தரக்கூடிய வாக்கு தத்துவம். அப்போது சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நாமும் கூட இயேசுவை எப்போ நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோமோ, அல்லது எப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோமோ, அப்போதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் அவருடைய விருப்பங்களை நம்முடைய இருதயத்தில் அவர் கொடுக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் என்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாறினோமோ, அன்னையிலிருந்து அவர் புதிய புதிய விருப்பங்களை நம்முடைய இருதயத்தில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் புதிய விருப்பங்களை உங்களுக்குள்ளால் அவர் தர முடியும். இப்போ எப்படி நமக்கு தெரியும் இந்த விருப்பம் தேவனால் உண்டானது, அல்லது இந்த விருப்பம் என்னுடைய சுய விருப்பம்? நம்முடைய சுய விருப்பத்திற்கும் தேவன் நமக்கு தரக்கூடிய விருப்பங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அதை ஒரே ஒரு விதத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். தேவன் நமக்கு தரக்கூடிய விருப்பங்கள் எப்பொழுதுமே அவருடைய சித்தத்திற்கு ஒத்திருக்கும், அல்லது அவருடைய நோக்கத்திற்கு ஒத்திருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்கிறார், உன் விருப்பத்தை என்னிடத்தில் கேள். இப்போ சாலமோன் என்ன கேட்குறார் அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்,
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த சாலமோன் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா, இத்தனை பெரிய ஜனங்களை வழி நடத்தணும், அதற்கு தேவையான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க என்று அவர் கேட்கிறார். அப்போ அத்தனை பெரிய ஜனங்களை சரியாக வழி நடத்துவது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ சாலமோன் கேட்ட இந்த விண்ணப்பம் அல்லது சாலமோனுடைய இருதயத்தில் இருந்த விருப்பமோ தேவனுடைய நோக்கமோ ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அதனால தான் சாலமோன் கேட்ட உடனேயே ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துட்டாரு. உனக்கு முன்னாலேயும் சரி உனக்கு பின்னாலேயும் சரி ஒன்ன மாதிரி ஒரு ஞானவான் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஞானத்தை சாலமோனுக்கு கொடுக்கிறார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கூட அவர் கொடுக்கிறார், கேட்காத மகிமையும் கூட ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்றால் சாலமோன் கேட்ட காரியம் ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அதனால அந்த காரியம் தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஜெபங்கள் அல்லது நம்முடைய விருப்பங்கள் தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? சாலமோனுடைய விருப்பங்கள் தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருந்தபடியால் கேட்ட பிரகாரமாக ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஞானம் என்னென்ன காரியங்களை தேசத்தில் கொண்டு வந்துச்சு தெரியுமா? முதலாவதாக 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது அவங்க எல்லாருமே மகிழ்ந்து கொண்டிருந்தாங்களாமா. அப்படின்னா சாலமோன் ஞானமாக தேசத்தை நடத்தின போது தேசம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. இரண்டாவதாக 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. இப்போ சாலமோன் ஞானமாக தேசத்தை நடத்தும் போது அவனை சுற்றிலும் தேசத்தை சுற்றிலும் மிகுந்த சமாதானம் இருந்தது. அவங்களை எதிர்த்து ஒரு சத்துருக்கள் கூட அந்த நாட்களில் வரல, அவ்வளவு சமாதானம் இருந்தது. மூன்றாவதாக வேற என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஜனங்கள் மிகுந்த திருப்தியாக இருந்தார்கள். தமிழ் வேதத்தில் இப்படி இருக்கிறது, அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டதுனால சுகமாக குடியிருந்தார்களாமா. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, ஈச் ஃபேமிலி ஹேட் இட்ஸ் ஓன் ஹோம் அண்ட் கார்டன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சு, சொந்த நல்ல தோட்டம் இருந்தது, அதில் அவங்க குடியிருந்தாங்க. பார்த்தீங்களா, சாலமோன் கேட்ட அந்த விருப்பம் அந்த ஜெபம் தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருந்தபடியால் தேவன் அதிகமாக ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் கேட்காததையும் கூட ஆண்டவர் கொடுத்தார். அதன் மூலமாக தேசத்தில் மகிழ்ச்சி, சமாதானம், திருப்தி எங்கும் ஏற்பட்டது. இந்த நாளிலும் கூட நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய தேவைகளை மாத்திரம் சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறதா? அல்லது தேவனுடைய நோக்கங்கள் அது நம்முடைய விருப்பமாக இருந்து அந்த நோக்கங்களை நாம் ஜெபமாக ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறோமா? தேவ நோக்கங்கள் பூமியில் நிறைவேறுவதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? போன ஒரு மாதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? அதில் எத்தனை காரியங்கள் உங்களுடைய சொந்த தேவைகளையே சுற்றி சுற்றி வந்தது? எத்தனை காரியங்கள் தேவனுடைய நோக்கங்களை சுற்றி சுற்றி வந்தது? நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும், ஆனால் தேவ நோக்கத்திற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ரெண்டுக்கும் நல்ல ஒரு சமநிலை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்போ தான் நம்முடைய ஜெபங்கள் இந்த பூமியில் பெரிய ஒரு விளைவை கொண்டு வரும். சாலமோன் செஞ்ச ஒரு ஜெபம் தேசத்தில் அவ்வளவு பெரிய விளைவை, தாக்கத்தை கொண்டு வந்தது. அப்படி சமுதாயத்தில் நம்முடைய ஜெபங்களின் மூலமாக பெரிய மாற்றங்களை தேவனுக்காக கொண்டு வருவதற்காக தான் அவர் நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா?
அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை ஜெபத்தில் கேட்டபோது கேட்டதையும் ஆண்டவர் கொடுத்தீங்க, கேட்காத காரியங்களையும் நீங்கள் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால எப்படி தேசத்தில் பெரிய சந்தோஷம், சமாதானம், திருப்தி ஏற்பட்டது என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் தேவ நோக்கங்கள் நிறைவேற நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டுமப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை தாருங்க. உம்முடைய ராஜ்யம் பூமியில் வரணும், அதற்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை தாருங்க. உம்முடைய நாமம் இந்த பூமியில் பரிசுத்தப்படணும், அதற்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களை ஒவ்வொருவர் மூலமாக இந்த பூமியில் உங்கள் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.